சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களை வீடு தேடி வந்து அடிப்படை தேவைகள் குறித்து கேட்டறிவது மகிழ்ச்சி அளிப்பதாக ராசிபுரம் மக்கள் தெரிவித்தனர். ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆத்தனூர் போரூர் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று மக்களை சந்தித்தார். அப்போது அரசு அறிவித்த நலத்திட்ட உதவிகள் மூலம் பயனடைந்தார்களா என்றும் அப்பகுதியில் அடிப்படை வசதிகள் சரியாக உள்ளதா என்பதையும் ஆய்வு செய்தார். மேலும் சாலை வசதி, தெருவிளக்கு, சாக்கடை, கால்வாய் வசதிகள் குறித்து அப்பகுதி மக்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நோட்டு, பென்சில், பேனாக்களை வழங்கி மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மதிவேந்தன், முதலமைச்சரின் நலத்திட்டங்களால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒன்று அல்லது இருவர் பயனடைந்துள்ளனர் என்றும் முதலமைச்சருக்கு மக்கள் நல்ல ஆதரவை அளித்து வருவது மக்கள் சந்திப்பின் போது தெரிவதாக கூறினார். எனவே வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என அமைச்சர் மதிவேந்தன் உறுதிபட தெரிவித்தார். ஒவ்வொரு வீடாக செல்லும் போது ஒரே இன்னுவத்தோட நம்முடைய மக்கள் எங்களை வரவேற்கிறாங்க. நல்லபடியாக நம்முடைய முதலமைச்சரின் பல்வேறு திட்டங்கள் அவங்கள சென்றடைஞ்சிருக்கு. மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும், இது இல்லாம தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இது இல்லாம பல்வேறு திட்டங்கள், இப்ப தொடங்கிய தாய் மாணவர் திட்டங்கள், அன்பு கரங்கள் திட்டங்கள் என பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டையும் சார்ந்த குறைந்தபட்சம் ஒருத்தர் இல்ல இருவர் அதுல பயனடைகிறாங்க. அதனால மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஆதரவு நமது திராவிட மாடல் ஆட்சிக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கு. அதனால கண்டிப்பாக வரக்கூடிய 2026 தொடர்ந்து நம்முடைய ஆட்சி அமையும். நீதி பக்கம் வராரு, குறைகளை சொன்னா பொறுமையா நின்று கேட்கிறாரு. தனிப்பட்ட முறையிலையும் ஏதாவது கேட்கிறாரு. புது விஷயம் சொன்னாலும் உடனே கேட்கிறாரு. அவரு என்ன வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய விசிட்டிங் கார்டு கொடுத்திருக்கிறாரு. நீங்க சென்னைக்கு வந்தாலும் கூட நான் இருக்கிறத தெரிஞ்சுட்டு, செயலாளர் தெரிஞ்சுட்டு வாங்க, என்ன வேலைனாலும் நான் அங்கேயே என்னால முடிவு பண்ணி தரேன் அப்படிங்கிறாரு. அதனால அணுகுமுறை நல்லா இருக்குங்க, திருப்தியா இருக்கு. குறையெல்லாம் கேட்டாருங்க சார். நாங்கெல்லாம் சொன்னோம், எந்த குறையும் இல்லைங்க சார். இல்ல இப்பதான் லைட் போட்டாங்க, ரோடு போட்டாங்க, டிச்சு இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க சார். இந்த நிகழ்ச்சியின் போது ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பாலச்சந்திரன், ஒன்றிய செயலாளர் துரைசாமி, பேரூர் கழக செயலாளர் கண்ணன், துறை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.